வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பிரதமர் மோடியை சர்வாதிகாரியாக்க மட்டுமே பயன்படும் என திமுக சட்டப்பிரிவு மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தங்களை விமர்சிப்பதால் ஆளுநரை மாற்றிவிட வேண்டாம் என்றும் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வந்தால் தற்போது ஆகும் செலவை விட 3 மடங்கு அதிகமாகும். தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதிலும் சிக்கல் ஏற்படும் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி கருத்து. இந்தியா சனாதன தேசம் என்பதற்கு காசி தமிழ் சங்கமே சிறந்த உதாரணம் என ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழ்நாடும் காசியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நெருக்கமாக இருந்ததை நினைவுகூரும் விழா எனவும் பெருமிதம். இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்ற தடையை நீக்கி காட்டுவோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. அதிமுக தெய்வ சக்தி கொண்ட கட்சி என எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். MGR பெயரை உச்சரிக்காமல் யாராலும் தமிழ்நாட்டில் கட்சியை நடத்த முடியாது எனவும் பேச்சு. நாளை பரந்தூர் செல்லும் தாவேகா தலைவர் விஜய்க்கு 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி. காலை 10 மணி முதல் 12 மணிக்குள் போராட்டக் குழு மற்றும் கிராம மக்களை சந்திக்க காவல்துறை ஒப்புதல். பொங்கல் பரிசு தொகுப்பை இதுவரை வாங்காதவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அறிவிப்பு. நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி. தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என கொல்கத்தா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நடிகர் சைஃப் அலிகான் கத்திக்குத்து வழக்கில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆகாஷ் என்பவர் கைது. மும்பை போலீசார் அதிரடி. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தது BCCI. கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் விராட் கோலி, கில், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளிட்டோருக்கு இடம். இனி விரிவான செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை இறுதி வரை எதிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டத்துறை பிரிவின் 3வது மாநில மாநாட்டில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயரில் ஒரே பண்பாட்டிற்குள் நகர்த்த முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களை அழிக்க பார்க்கிறார்கள் என கூறிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரதமர் மோடியை சர்வாதிகாரியாக மாற்றத்தான் பயன்படும் என விமர்சித்துள்ளார். ஆளுநரை தான் விமர்சிப்பதால் அவரை மாற்றிவிட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ள முதல்வர், ஆளுநர் பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி பற்றி இன்னும் அதிகமாக தெரியும் என கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் தற்போதைய தேர்தல் செலவை விட 3 மடங்கு கூடுதல் செலவாகும் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டத்துறை மாநாட்டில் இதுகுறித்து பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு 1 கோடி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தொகுப்பு தேவைப்படும் என கூறியுள்ளார். ஒரு EVM இயந்திரத்தின் விலை 35,000 ரூபாய் என குறிப்பிட்ட குரேஷி, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுவரப்பட்டால் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியா சனாதன தேசம் என்பதற்கு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தலைசிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 15 முதல் 24ஆம் தேதி வரை 3ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதனை ஒட்டி சென்னை தரமணி IIT ஆராய்ச்சி மைய வளாகத்தில் முன்னோட்ட நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி, காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மாபெரும் தேசிய விழாவாக கொண்டாடப்படுவதாகவும், இந்தியா சனாதன தேசம் என்பதற்கு காசி தமிழ் சங்கமம் சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் ஆளுநர் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 55 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் 3 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. வேட்புமனு பரிசீலனை நிறைவடைந்ததாக கூறிய தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ், நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைகளை பின்பற்றி மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்தார். கரும்பு விவசாயி சின்னம் வேறு வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் அதிமுகவைச் சேர்ந்த செந்தில் முருகனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடந்த 2023 இடைத்தேர்தலில் OPS அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் முருகன் பின்னர் அதிமுகவில் இணைந்து மாநகர MGR இளைஞர் அணி துணைச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார். இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததை தொடர்ந்து சுயேட்சையாக செந்தில் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் பெரியகருப்பன் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ஜனவரி 18 வரை தமிழகம் முழுவதும் 1,87,14,464 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு 85% பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. மேலும் மீதமுள்ள பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் மற்றும் மணலூர்பேட்டை பகுதியில் ஆற்றுத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கீழையூர் விரட்டேஸ்வரர், வீரபாண்டி வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட சுவாமிகள் எழுந்தருளி அருள் பாலித்தனர். மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் உள்ளிட்ட உற்சவர்களை வைத்து சிறப்பு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கண்டரக்கோட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரிக்கு கொண்டுவரப்பட்டது. ஆற்று திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்ததால் சென்னை கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதித்தது. சென்னை போரூரை அடுத்த காரம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டம் நடந்தபோது திடீரென மழை பெய்தது. அங்கிருந்தவர்கள் மழையை பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தபடி பேச்சை கேட்டனர். பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. அதை பெற்றுக்கொண்ட பலர் மேடையை சுற்றி வைக்கப்பட்டிருந்த கரும்புகளை உருவிச் சென்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை பரந்தூர் செல்கிறார். அங்கு விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு மற்றும் மக்களை விஜய் சந்திக்க உள்ளார். இந்நிலையில் பரந்தூரில் காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் விஜய் மக்களை சந்திக்க வேண்டும். காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை மட்டுமே அனுமதி என்பன உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது. பரந்தூரில் விமான நிலையத்தை அமைக்கவிட மாட்டோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் வணங்கான் திரைப்படத்தை குடும்பத்தினருடன் பார்த்த சீமான், பொள்ளாச்சி சம்பவம் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வரை பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து வரும் சூழலில் சரியான நேரத்தில் வணங்கான் படம் திரைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பரந்தூர் விமான நிலையம் கட்ட என்ன தேவை இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என சியல்தா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் தான் குற்றவாளி இல்லை என்றும் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள சஞ்சய் ராய், குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒரு IPS அதிகாரியும் உண்டு என்றும் பகிரங்கமாக கூறியுள்ளார். இதற்கு குற்றவாளி தரப்பு கருத்துக்கள் நாளை கேட்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திவிட்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் தொடர்பான புதிய CCTV காட்சி வெளியாகியுள்ளன. சைஃப் அலி கானின் வீட்டில் திருடுவதற்கு முன்பு அந்த நபர் ஒரு வீட்டில் ஷூ திருடிய CCTV காட்சிகள், சைஃப் அலி கான் வீட்டிலிருந்து தப்பிய பிறகு பாந்த்ரா ரயில் நிலையம் அருகே காணப்பட்ட CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்ற தடையை நீக்கி காட்டுவோம் என்று ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பேசிய அவர், இந்தியாவின் செல்வம் அனைத்தும் 2-3 நபர்களின் கைகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என அரசியல் சாசனத்தில் எங்காவது குறிப்பிடப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். நாட்டின் உண்மையான சூழலை அறிந்து கொள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். கடந்த 2020-21ஆம் ஆண்டில் டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் வருமானம் 40% உயர்ந்தது எப்படி என பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா, கொரோனா காலகட்டத்தில் தனது வருமானம் 40% உயர்ந்தது குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கமளிக்க வேண்டும் என தெரிவித்தார். அதேபோல் தனிநபர்களிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் கடன் பெற்றது குறித்து மணீஷ் சிசோடியாவும் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பாஜகவினர் தாக்க முயற்சித்ததாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் அரவிந்த் கெஜ்ரிவால் காரில் பிரச்சாரத்திற்கு சென்றபோது பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவின் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறியுள்ளது. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் மீது கற்களை வீசி தாக்கியதாகவும் அங்கிருந்து உள்ளூர் மக்களுடன் மோதலில் ஈடுபட்டதாகவும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் பாஜகவினரை மக்கள் விரட்டி அடித்ததாக ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புனித நீராடினார். இதனைத் தொடர்ந்து கங்கை நதிக்கு பூஜை செய்து வழிபாடு மேற்கொண்ட ராஜ்நாத் சிங் தீப ஆராதனை காட்டி வழிபட்டார். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியது தன்னுடைய அதிர்ஷ்டமாக கருதுவதாகவும், திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பிறகுதான் மனநிறைவாக உணர்வதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவை ஒட்டி இதுவரை லட்சக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள தினம்தோறும் திரளான பக்தர்கள் பிரயாக்ராஜ் நோக்கி படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர். 45 நாட்கள் நடைபெறவுள்ள இந்நிகழ்வில் முதல் 4 தினங்களில் கங்கை, யமுனை, சரஸ்வதி கூடும் திரிவேணி சங்கமத்தில் 7 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ள நிலையில் 40 கோடிக்கும் அதிகமானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலை 1 கோடி ரூபாய் செலவில் அலங்கரித்த கர்நாடக பக்தர் தன்னிடம் தெரிவிக்காமல் அகற்றியதை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கர்நாடகாவைச் சேர்ந்த சுனிதா கவுடு என்பவர் வெளிநாடுகளில் இருந்தும் மலர்களை இறக்குமதி செய்து 150 பணியாளர்கள் மூலம் காட்சியரங்கம் அமைத்து அலங்காரம் செய்திருந்தார். ஆனால் அவருக்கு தகவல் அளிக்காமல் காட்சியரங்கத்தில் இருந்த சிலைகளை அதிகாரிகள் அப்புறப்படுத்தியதால் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்காக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. படைகளையும் இஸ்ரேல் ராணுவம் திரும்பப் பெறும் பணியை தொடங்கியுள்ளது. ஒப்பந்தப்படி முதற்கட்டமாக 737 கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் அரசு முடிவு செய்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹமாஸ் தரப்பில் 33 பிணை கைதிகள் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அந்நாட்டின் உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்த மர்ம நபர் 3 நீதிபதிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் 2 உயிரிழந்துள்ளனர். நீதிபதிகள் அலி ரசினி மற்றும் முகமது மோஹிசே ஆகியோர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்திய மர்ம நபர் தம்மைத்தாமே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர் மீது இதுவரை வேறு எந்த வழக்கும் இல்லாத நிலையில் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன, தாக்குதலின் பின்னணியில் இருப்பது யார் என்பது இன்னும் தெரியவரவில்லை. நடிகர் ரஜினிகாந்த் படித்த பள்ளியின் 90வது ஆண்டு விழாவிற்கு வீடியோ பதிவு மூலம் வாழ்த்து தெரிவித்தவுடன் இந்த பள்ளியில்தான் முதலில் மேடை நாடகத்தில் தான் நடித்ததாகவும் மகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். பெங்களூருவில் உள்ள ஆச்சாரியா பொது பள்ளியின் 90வது ஆண்டு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பாங்காக் படப்பிடிப்பில் இருப்பதால் ரஜினிகாந்த் இவ்விழாவில் பங்கேற்க முடியாத சூழலில் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வாழ்த்தி ரஜினிகாந்த் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் மதுபோதையில் போலீசாரை மிரட்டிய இரட்டை சகோதரர்களான சினிமா துணை நடிகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரட்டை சகோதரர்களான பாரதி ராஜா, பாரதமணி ஆகியோர் சூர்யா நடித்த சிங்கம் உள்ளிட்ட படங்களில் வில்லன்களாக நடித்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே இவர்கள் இருவரும் மதுபோதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த காவலர் தனபால் என்பவரிடமும் தகராறு செய்துள்ளனர். இந்த வழக்கில் பாரதி ராஜா மற்றும் பாரதமணியை போலீசார் கைது செய்தனர். காவலரை இவர்கள் மிரட்டிய வீடியோவும் வெளியாகியுள்ளது. நடிகர் ரவி, ஆர்த்தி விவாகரத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையிலான சமரச பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின் விசாரிக்கப்படும் என சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதையடுத்து விவாகரத்து வழக்கு பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை ரவியும் ஆர்த்தியும் 3 முறைக்கு மேல் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் துணை கேப்டனாக தொடக்க வீரர் சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ஜெய்ஸ்பால், ரிஷப் பந்த், தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜாஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். பாகிஸ்தான் மற்றும் UAEயில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பிரதமர் மோடியை சர்வாதிகாரியாக்க மட்டுமே பயன்படும் என திமுக சட்டப்பிரிவு மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தங்களை விமர்சிப்பதால் ஆளுநரை மாற்றிவிட வேண்டாம் என்றும் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வந்தால் தற்போது ஆகும் செலவை விட 3 மடங்கு அதிகமாகும். தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதிலும் சிக்கல் ஏற்படும் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி கருத்து. இந்தியா சனாதன தேசம் என்பதற்கு காசி தமிழ் சங்கமே சிறந்த உதாரணம் என ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழ்நாடும் காசியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நெருக்கமாக இருந்ததை நினைவுகூரும் விழா எனவும் பெருமிதம். இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்ற தடையை நீக்கி காட்டுவோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. அதிமுக தெய்வ சக்தி கொண்ட கட்சி என எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். MGR பெயரை உச்சரிக்காமல் யாராலும் தமிழ்நாட்டில் கட்சியை நடத்த முடியாது எனவும் பேச்சு.
நாளை பரந்தூர் செல்லும் தாவேகா தலைவர் விஜய்க்கு 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி. காலை 10 மணி முதல் 12 மணிக்குள் போராட்டக் குழு மற்றும் கிராம மக்களை சந்திக்க காவல்துறை ஒப்புதல். பொங்கல் பரிசு தொகுப்பை இதுவரை வாங்காதவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அறிவிப்பு. நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி. தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என கொல்கத்தா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நடிகர் சைஃப் அலிகான் கத்திக்குத்து வழக்கில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆகாஷ் என்பவர் கைது. மும்பை போலீசார் அதிரடி. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தது பிசிசிஐ. கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் விராட் கோலி, கில், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளிட்டோருக்கு இடம். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.